இப்போ கெமிஸ்ட்ரி பார்க்கலாங்க. கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணுறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ செல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு செல் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரோடுக்கும் செல் பொட்டென்ஷியல் எடுத்துக்கலாம். செல் பொட்டென்ஷியல் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடு எடுத்துக்கலாம். ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடு எடுத்துக்கிறோம். ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடு எடுத்துக்கிறோம். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோடு எடுத்துக்கிறோம். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோடு எடுத்துக்கிறோம். செல் பொட்டென்ஷியல் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்குள்ள ரிலேஷன் என்ன அன்ட்டு நம்ம பார்க்குறோங்க. இப்போ நல்லா பாருங்க, ஆனோடுன்றது ஆனோடுக்கு வந்து ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல்னா அந்த எவ்வளவு ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் இருக்குதோ அந்த டெண்டன்சில ஆனோடு வந்து எலக்ட்ரான் கிளவுட பம்ப் பண்ணுதுன்னு தானங்க மீனிங். ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடு எதை பத்தி சொல்லுதுங்க? ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுனுடைய மேக்னிடியூட் எவ்வளவோ அந்த மேக்னிடியூட்ல ஆனோடு எலக்ட்ரான் கிளவுட கேத்தோட நோக்கி பம்ப் பண்ணுது எலக்ட்ரான் கிளவுடன்ட்டு மீனிங். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட், ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் எவ்வளவோ அந்த மேக்னிடியூட்ல கேத்தோட் எலக்ட்ரான் கிளவுட ஆனோடு கிட்ட இருந்து புல் பண்ணுதுன்ட்டு மீனிங். நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுனா இதனுடைய மேக்னிடியூட் எவ்வளவோ அந்த மேக்னிடியூட்ல அந்த மேக்னிடியூட் அவ்வளவுக்கு ஆனோட் எலக்ட்ரான் கிளவுட கேத்தோட நோக்கி பம்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோடினுடைய மேக்னிடியூட் எவ்வளவோ அந்த மேக்னிடியூடினுடைய எக்ஸ்டென்ட் அளவுக்கு கேத்தோட் எலக்ட்ரான் கிளவுட ஆனோட் கிட்ட இருந்து புல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படின்னா செல் பொட்டென்ஷியலுக்கும் இங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன் என்னவா இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. செல் பொட்டென்ஷியலுக்கும் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் அண்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோடுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அன்ட்டு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் ரிலேஷன்? எப்படி இருக்கும் செல் பொட்டென்ஷியலுக்கும் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியலுக்கும்? ஓகே, நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா தட் இஸ் இது போல சொல்ல வரீங்க. செல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட், இது போல சொல்ல வரீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கீங்க. டிஃபரன்ஸ் எப்படிங்க இருக்கும்? கொடுக்கக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருந்து வாங்கக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருந்தா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமா தானங்க இருக்கும். அப்போ வந்து ரெண்டு பேருடைய சம்மதத்தை பொறுத்து தானங்க எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து அது அடிஷனா தானங்க வரும். டிஃபரன்ஸ் எப்படிங்க வரும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் டிஃபரன்ஸ் சொல்றீங்களா, யோசிச்சு பாருங்க. அப்போ செல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட், அது போல சொல்ல வரீங்க. சரி, இப்போ இந்த செல் பொட்டென்ஷியலை வேற விதமா சொல்ல போறேங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட அப்படியே எழுதிக்கிறேங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட அப்படியே எழுதிக்கிறேங்க. ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட அப்படியே எழுதிக்கணுங்க. இப்போ ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுக்கும் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்க? ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுக்கும் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடுக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்க? எந்த ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கினாலும் அதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் இருக்கும், ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படி சொல்ல வரீங்க. ஏன் கிரேட்டர்னு சொல்றீங்க? ஒருத்தர் எப்படி கிரேட்டர் வரும்? நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ல வந்து நீங்க பார்த்திருக்கீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரோடுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மெட்டல் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்ணும் போது அங்க ஈக்குலிபிரியம் வரும்னு பார்த்தோம் இல்லைங்க. ஈக்குலிபிரியம்னா ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைன் ஆஃப் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் தானங்க சொன்னோம். எப்படி கிரேட்டர் வரும் யோசிச்சு பாருங்க. சரிங்க, அதாவது நீங்க மேக்னிடியூட், அதாவது அந்த சைனை வச்சு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி கூட இருக்கலாம். சரி, ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படி சொல்றேங்க. சரி, இதை இன்னொரு விதமா சொல்றேங்க. இந்த ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட அப்படியே எழுதிக்கிறேங்க. ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோடுன்னு எழுதிக்கிறேங்க.
அப்போ என்ன ரிலேஷன் வரும் பாருங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிங்க வரும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் எப்படிங்க இருக்கும்? எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னாக்கா இது போல வரும். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், அது போல எழுதலாங்க. சரி, அப்போ செல் பொட்டன்ஷியலை இது போல சொல்ல வரலாம். செல் பொட்டன்ஷியலை இது போல சொல்ல வரலாம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிடக்ஷன் ஆனோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குமே, அதனால இங்க ரிடக்ஷன் நடக்குதுன்னு கிடையாதுங்க. ஆனோடுனா ஆக்சிடேஷன் தாங்க நடக்கும், கேத்தோடுனா ரிடக்ஷன் தாங்க நடக்கும். ஆனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபார் அன் எலக்ட்ரோட். அதனால இது போல எழுதிக்கணும். சரி, இப்போ செல் பொட்டன்ஷியலை எப்படி எழுதணும்ன்று நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த வோல்டா மீட்டர் எடுத்துக்கிறோம். வோல்டா மீட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்படின்னா செல் பொட்டன்ஷியல் இஸ் டிட்டர்மைன்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. செல் பொட்டன்ஷியலை எக்ஸ்பெரிமெண்டா டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடையும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? செல் பொட்டன்ஷியலை வோல்டா மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடையும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடையும் எப்படி மெஷர் பண்றது என்று நம்ம பார்க்கலாங்க. இப்போ செல் பொட்டன்ஷியல் எப்படி மெஷர் பண்றோம்? வோல்டா மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். இப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடையும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடையும், அதாவது கேத்தோடுக்கு பொட்டன்ஷியலையும் ஆனோடுக்கு பொட்டன்ஷியலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அன்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அன்ட்டு பார்க்கும்போது இப்போ எலக்ட்ரோடு எடுத்துக்கலாங்க. எலக்ட்ரோடு எடுத்துக்கிறீங்கன்னா சப்போஸ் மெட்டல் அயான் எலக்ட்ரோடு, அதாவது ஜிங்க் மெட்டல் ராடை ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்றீங்க. அதாவது என்ன பண்றீங்கன்னா ஜிங்க் மெட்டல் ராடை ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்றீங்க. இப்படி ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்றீங்க. இப்படி டிப் பண்ணும்போது ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணிருக்கீங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒன்னு இங்க இருக்கக்கூடிய ஜிங்க் அயான்ஸ் இப்படி ரிடக்ஷனுக்கு போகிறதுக்கு பாசிபிள், இன்னொன்னு இங்க இருந்து ஆக்சிடேஷன் போறதுக்கு பாசிபிள். இது போல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஒன்னு என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்க மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து ஜிங்க் அயானா மாதிரி சொல்யூஷனுக்கு போறது, ஆக்சிடேஷன். இன்னொன்னு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அயான் மெட்டல் ராடுக்குள்ள ஜிங்கா மாறுறது, இப்படி பாசிபிள். இது போல ஈக்குலிபிரியத்துல இருக்குங்க. ஜிங்க் மெட்டல் ராடை ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணீங்கன்னா இது போல ஈக்குலிபிரியம் இருக்கும். சரி, அப்படின்னா இந்த எலக்ட்ரோடுக்கு என்ன இருக்குதுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்குது, அப்புறமா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரி, இப்போ இந்த எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும்னா என்ன பண்றது? இல்ல இந்த எலக்ட்ரோடுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேணும்னா என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுன்னா, சப்போஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தெரிஞ்சா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை சொல்லிடலாம். ஏன்னா தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதனால அது சொல்லிடலாம். இப்போ இந்த எலக்ட்ரோடு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜிங்க் இன் ஜிங்க் சல்பேட் சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. இந்த எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா எப்படி மெஷர் பண்ண முடியும்? எப்படி மெஷர் பண்றது? ஏதாவது ஒரு ரிலேஷன் இருந்தா தானே, ரிலேட்டிவ்னு இருந்தா தானேங்க சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்றேன்னாக்கா, இவர் வந்து டேலண்டட் பர்சன்பா. இவர் வந்து டேலண்டட் பர்சன் எப்படி சொல்றீங்க? அவரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்றீங்க. அப்படி அனலைஸ் பண்ணணும்னா அவரை செக் பண்றீங்க. அவருடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை வந்து செக் பண்றீங்க, ஏதோ ஒரு மூலியமா செக் பண்றீங்க. அப்போ செக் பண்றீங்கன்னா அந்த செக்கிங்ன்றது வந்து ரிலேட்டிவ் தானே, அதை வச்சு தானே செக் பண்றீங்க. அப்போ ஒருத்தருடைய பொட்டன்ஷியலை சொல்லணும்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேணும். ஸ்டாண்டர்டைஸ்டு இருந்தால் தான் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதுபோல இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து பொட்டன்ஷியல் என்னன்ட்டு வேணும்னா ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ன்றது ஒன்று இருக்கணும் இல்லைங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டைசேஷனை வச்சு தானேங்க ரிலேட் பண்ணி சொல்ல முடியும்.
இல்ல அப்படியே சொல்ல முடியுமா? இதுக்குன்ட்டு ஆக்சுவலி இதுக்குன்ட்டு பொட்டன்ஷியல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்குன்ட்டு இதனுடைய ஓன் பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த ஓன் பொட்டன்ஷியலை சொல்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தேவையா இல்லையா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருந்தா தானே அதை வச்சு ரிலேட் பண்ணி இதனுடைய பொட்டன்ஷியலை சொல்ல முடியும். இதுக்குன்னு ஒரு நேச்சுரலாவே இதுக்கு ஒரு ஓன் பொட்டன்ஷியல் இருக்குது, அதை எப்படி சொல்றது? அதுக்கு நேச்சுரலாவே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை வச்சு ரிலேட் பண்ணி தானே சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியுமா? எப்படி சொல்றீங்க? ரிலேட் பண்ணி தான் சொல்ல முடியுமா, இல்ல இதுக்குன்னு ஒரு ஓன் பொட்டன்ஷியல் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் சொல்றீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? சரிங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதை இதுக்கு இதனுடைய பொட்டன்ஷியலை சொல்லணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை வச்சுக்கணும், அதை வச்சு ரிலேட் பண்ணி இதை சொல்லணும் அன்ட்டு சொல்ல வரீங்க. சரி, அதுக்காக தான் என்ன கொடுத்து என்ன எடுத்து நிற்கிறாங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. அதுக்காக என்ன எடுத்து நிற்கிறாங்கன்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. அதுக்காக தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. அதாவது இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு எதுக்காக எடுத்துக்கிறாங்கன்னா இதை வச்சு இதன் மூலியமா இன்னொரு எலக்ட்ரோடை ரிலேட் பண்ணி அந்த எலக்ட்ரோடுக்கு என்ன பொட்டன்ஷியல் அன்ட்டு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரோடுக்கு என்ன பொட்டன்ஷியல் அன்ட்டு சொல்றாங்க. சரி, இப்போ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்றது என்ன அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்றது என்னன்னாக்கா, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ல ரெண்டு விதம் இருக்குதுங்க. ஒன்று பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு, இன்னொன்று செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுங்க. இப்போ பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்றது என்னன்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் என்னன்னு சொல்றேன்னா பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. சரி, இந்த எலக்ட்ரோடு எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வேணுன்றதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றேன்னாக்கா H பிளஸ் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம், H பிளஸ் அயான்ஸ் எடுத்துக்கிறோம், H பிளஸ் ஆக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். H பிளஸ் ஆக்வஸ் சொல்யூஷன்னாக்கா HCl சொல்யூஷனை எடுத்துக்கணும். சரி, அடுத்து என்ன பண்றேன்னாக்கா இங்க ஒரு பிளாட்டினம் ஒயர் எடுத்துக்கிறோம். இது போல ஒரு பிளாட்டினம் ஒயர் எடுத்துக்கணும். இது போல ஒரு பிளாட்டினம் ஒயர் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றேன்னாக்கா இங்க பிளாட்டினம் ஃபாயில் எடுத்துக்கிறோம். இது என்னன்னாக்கா பிளாட்டினம் ஃபாயில் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக், கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக் இப்படி இருக்குதுங்க. சரி, அடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை மேக் பண்றோம். இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்றோம். இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னாக்கா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றோம். ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றோம். சரி, இதுதாங்க ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்குறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் எவ்வளவுனா 1 மோலார். இந்த ஹைட்ரஜன் கேஸ்க்கு பிரஷர் எவ்வளவுனா 1 பார். இந்த எலக்ட்ரோடு எந்த டெம்பரேச்சர்ல இருக்கணும்னா 298 கெல்வின் இப்படி இருக்கணுங்க. இது போல இந்த எலக்ட்ரோடுங்க, இதை தான் என்னன்னு சொல்றேன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. இப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இது கேத்தோட ஆக்ட் ஆகலாம். இந்த எலக்ட்ரோடு கேத்தோட ஆக்ட் ஆகலாம். இது கேத்தோட ஆக்ட் ஆகும்போது இங்க என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷனுக்கு யார் போவாங்க? H பிளஸ் போகுமா, H2 போகுங்களாங்க, இல்ல பிளாட்டினம் போகுமா? பிளாட்டினம் இன்னர்ட்டுங்க, அவ்வளவு சீக்கிரமா ரியாக்ஷனுக்கு போகாதுங்க. அது இன்னர்ட்டா இருக்கிறதுனால தாங்க இது மாதிரி எடுத்துக்கணும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல பிளாட்டினம் நம்ம டிப் பண்றோம், ஏன்னாக்கா அது இன்னர்ட், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வராது. சரி, இப்போ கேத்தோட் என்ன ரிடக்ஷனுக்கு H பிளஸ் அயான்ஸ் போகுமா இல்ல H2 போகுமா யோசிச்சு பாருங்க. கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு யார் போறாங்கன்னா H பிளஸ் போகுதுங்க. இந்த H பிளஸ் ஆக்வஸ், இந்த H பிளஸ் அயான்ஸ் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய H பிளஸ் அயான்ஸ் இந்த மெட்டல் ராட் கிட்ட போயிட்டு இந்த பிளாட்டினம் ஃபாயில் கிட்ட போயிட்டு பிளாட்டினம் ஃபாயில்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குதுங்க. எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் ஆட்டமா மாறுதுங்க. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குதுங்க. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க 2 எழுதுருங்க. இது போல ரிடக்ஷன் நடக்குதுங்க.
அப்படின்னா இந்த ரிடக்ஷன் நடக்குதுன்னா இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்க, அந்த பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்றேன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அது எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா ஆர்பிட்ரரி வேல்யூ 0 வோல்ட், 0 வோல்ட்னு எடுத்துக்கிறாங்க. ஆர்பிட்ரரி வேல்யூ 0 வோல்ட். ஏன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரி, சப்போஸ் இந்த எலக்ட்ரோடு வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, இது வந்து ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா, இது ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னாக்கா இங்க என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷனுக்கு யார் போவாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் போகுங்க. ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆக்சிடேஷனுக்கு போகுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிடேஷன் போகுங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஃபாயில் கிட்ட வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுங்க. எலக்ட்ரானை லூஸ் பண்ணிக்கின்னு என்னவோ மாறுனா H+ அயனா மாறிடுங்க. இந்த H+ அயன் சொல்யூஷனுக்கு போயிடுங்க, சொல்யூஷனுக்குள்ள போயிடுங்க. இந்த H+ அயன் சொல்யூஷனுக்குள்ள போயிடுங்க. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இப்படி எழுதுருங்க. இந்த ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, இது ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இது ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த ஆக்சிடேஷனுக்கு சர்டைன் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ ஆர்பிட்ரரி வேல்யூ என்னன்னா 0 வோல்ட், 0 வோல்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது போல கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் எலக்ட்ரோட் எவ்வளவுனா 0 வோல்ட் ஆர்பிட்ரரி வேல்யூவா எடுத்துக்கிறோம். இது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, இது வந்து ரிலேட் பண்றதுக்காக அது மாதிரி எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த எலக்ட்ரோடு இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 0 வோல்ட், அது போல கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அது போல அசம்ஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 0 வோல்ட், இந்த எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 0 வோல்ட், இந்த எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 0 வோல்ட். இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்று சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட யூஸ் பண்றது இல்லை. ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எதை யூஸ் பண்றாங்கன்னா கலோமல் எலக்ட்ரோட யூஸ் பண்றாங்க. ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எதை யூஸ் பண்றாங்கன்னா கலோமல் எலக்ட்ரோட யூஸ் பண்றாங்க. கலோமல் எலக்ட்ரோடுனா Hg2Cl2 Cl- aqueous, இதுதான் கலோமல் எலக்ட்ரோட். இந்த எலக்ட்ரோட தான் யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ ஏன் இந்த எலக்ட்ரோட யூஸ் பண்றது இல்ல, இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஏன் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றது இல்ல அன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ்னுடைய பிரஷரை 1 பாரா கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த எலக்ட்ரோட யூஸ் பண்ணணும்னா, இதை ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல யூஸ் பண்ணணும்னா இந்த எலக்ட்ரோடு எவ்வளவு நேரம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அவ்வளவு நேரமும் ஹைட்ரஜன் கேஸ்னுடைய பிரஷரை 1 பாராவே மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். அதே போல இந்த H+ அயனுடைய கான்சென்ட்ரேஷனை 1 மோலாரா மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். ஏன்னா இங்க கன்சியூம் ஆகுது பாருங்க, இங்க கன்சியூம் ஆகுது, இல்லைன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இந்த H+ கான்சென்ட்ரேஷன் மாறும். ஆனா இந்த H+ கான்சென்ட்ரேஷன் மாறாம 1 மோலாராவே மெயின்டைன் பண்ணினே இருக்கணும், 1 மோலாராவே மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணலன்னாக்கா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்காது. இது இப்படி மெயின்டைன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குது என்றதுனால இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பிரைமரி இதை ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றது இல்ல. எதை ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றாங்கன்னா கலோமல் எலக்ட்ரோட யூஸ் பண்றாங்க. கலோமல் எலக்ட்ரோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றது ஈஸி, அதனால அதை யூஸ் பண்றாங்க. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போலாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுனா என்னன்னு புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறது, ஒரு எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வோல்டா மீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ வோல்டா மீட்டர் எடுத்துக்கணுங்க. இந்த வோல்டா மீட்டருக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இந்த வோல்டா மீட்டருக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அடுத்து இந்த வோல்டா மீட்டர்ல பார்த்தீங்கன்னா இங்க வோல்டேஜ் காமிக்கிறதுக்கு ரீடிங் இருக்கும். இங்க வோல்டேஜ் காமிக்கிறதுக்கு ரீடிங் இருக்குது, இது வோல்டேஜ் காமிக்கிறதுக்கு ரீடிங் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா நெகட்டிவ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்னன்னாக்கா
இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்னன்னாக்கா ஜிங்க் எலக்ட்ரோட். ஜிங்க் எலக்ட்ரோட்ல இங்க வந்து என்ன இருக்குதுன்னா ஜிங்க் மெட்டல் ராட். இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு என்னன்னாக்கா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நான் இப்போ எடுத்துக்கிறேங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்ன பண்ணேன்னா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றீங்க. இங்க ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றீங்க. ஹைட்ரஜன் கேஸை 1 பார்ல பாஸ் பண்றீங்க. இது வந்து பிளாட்டினம் ஒயர். இங்க வந்து பிளாட்டினம் ஃபாயில், பிளாட்டினம் பிளாக். இங்க வந்து H+ aqueous. H+ aqueous. இது கான்சன்ட்ரேஷன் 1 மோலார். இது என்ன பண்றீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட நெகட்டிவ் டெர்மினலுக்கும் பாசிட்டிவ் எலக்ட்ரோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணதுனால வோல்டா மீட்டர் வந்து ரீடிங்கை கொடுக்குதுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா இதுல வந்து இது பாசிட்டிவா இருக்குனால இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைன். அதனால இங்க என்ன நடக்குதுன்னா இங்க வந்து ரிடக்ஷன் நடக்குது. அதனால இது என்னன்னு சொல்லலாம் கேத்தோட். இது வந்து நெகட்டிவ். இந்த ராடுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து சைன் நெகட்டிவ். நெகட்டிவ்னா இங்க என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னா இது வந்து ஆனோடு. இது வந்து ஆனோடு. சரி, இப்போ நெக்ஸ்ட் செல் பொட்டன்ஷியல் போறோம். செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். சரி, இப்போ இங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். நெக்ஸ்ட் ஜென்ரலா எப்படி எழுதிக்கும்னாக்கா இது மாதிரி தான் எழுதுவாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இந்த ஃபார்முலாவை தான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபார்முலாவை ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு எல்லா கண்டிஷன்லயும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்படி கூட யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கின்னு செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இதை இன்னொரு மாதிரி எழுதுறேன். இப்போ செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இப்போ கேத்தோடுனுடைய பொட்டன்ஷியல். கேத்தோட்ல வந்து கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். கேத்தோடு யாருன்னா இதுதான் கேத்தோட், அதாவது H+ அயான்ஸ். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா H+ பார் H2. இது என்னன்னு சொல்றேன்னா H+ வந்து H2 மாறுதுன்னா பை கெய்னிங் எலக்ட்ரான், அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் பொட்டன்ஷியல் ஆனோடுக்கு என்ன பண்றேன்னா Zn2+ பார் Zn. Zn2+ பார் Zn ரிடக்ஷன். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இதனுடைய மீனிங் இங்க இப்படி ஏதுனால இந்த ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குது என்றது கிடையாது. இப்படி ஏதுனால இந்த ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குதுன்னு கிடையாது, ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆனா ஆனோடுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எடுக்கிறதுக்கு பதிலா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கணும். அதனாலதான் இப்படி எழுதியிருக்கும் Zn2+ பார் Zn அப்படி எழுதியிருக்கும். இங்க Zn2+ பார் Zn ரிடக்ஷன் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இதனுடைய மீனிங் வந்து ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குது அன்ட்டு மீனிங் கிடையாது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆனா எப்படி எடுத்துக்கணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா எடுத்துக்கணும். சரி, இப்போ செல் பொட்டன்ஷியல் யார் கொடுப்பாங்கன்னா இந்த வோல்டா மீட்டர் காமிக்கும். இந்த வோல்டா மீட்டர் எவ்வளவு கொடுக்குதுன்னா 0.76 வோல்ட் வோல்டா மீட்டர் ரீடிங்க கொடுக்குது. சரி, இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும்னா இதை ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு நீங்க எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு எடுத்துக்கினாதான் இதனுடைய வேல்யூ வந்து ஆர்பிட்ரரியா ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ இதை ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் எடுத்துக்கணும். இங்க ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அப்போ இது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா இதுவும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனா தான் இருக்கணும். அதனால ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா 1 மோலார் எடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா 298 கெல்வின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்குது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கிறதுனால இந்த செல் பொட்டன்ஷியல் என்னன்னா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல்.
ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல். சூப்பர் ஸ்கிரிப்ட் 0னா ஸ்டாண்டர்ட். அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம், E0 செல்ன்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல். E0 H plus bar H2னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். E0 Zn2 plus bar Zn ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் ஜிங்க் எலக்ட்ரோட் அப்படி சொல்றோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எவ்வளவுனா 0 வோல்ட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் நமக்கு தெரியுங்க. இப்போ சொல்லுங்க ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் எவ்வளவுங்க? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் எவ்வளவு வேல்யூங்க? வேல்யூ எவ்வளவுங்க? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் வேல்யூ எவ்வளவு சொல்லாங்க? -0.76 வோல்ட். இது போல சொல்றோங்க. அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் எவ்வளவுங்க? ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் எவ்வளவுங்க? ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் கரெக்ட்டுங்க, +0.76 வோல்ட்டுங்க, +0.76 வோல்ட். இது போல சொல்றேங்க. இது போல அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எடுத்துக்கின்னு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எலக்ட்ரோடுனுடைய எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஹைட்ரஜன் இந்த ரெஃபரன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸை கண்டுபிடிக்கிறோம் அன்ட்டு சொல்றோம். இது போல தாங்க எல்லா எலக்ட்ரோட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போல காப்பர் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா 0.34 வோல்ட், சில்வர் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா 0.8 எலக்ட்ரான் வோல்ட், அயன் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா -0.44 வோல்ட். இது போல ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா -0.76 வோல்ட். எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா -0.76 வோல்ட். -0.76 வோல்ட். -0.76 வோல்ட். காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி பார்க்குறோங்க. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா +0.34 வோல்ட். +0.34 வோல்ட். இது யாருக்குன்னா காப்பர் எலக்ட்ரோடுக்கு. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கொடுத்தாச்சு. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கொடுத்துட்டோம். காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா +0.34 வோல்ட். சரிங்க. இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஜிங்க் எலக்ட்ரோட் அதுக்கு எஸ்ஆர்பி -0.76 வோல்ட். காப்பர் எலக்ட்ரோட் அதுக்கு எஸ்ஆர்பி +0.34 வோல்ட். சரிங்க. இப்போ யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம் பாருங்க. இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எப்படி இருக்குது, இந்த காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எப்படி இருக்குது, எஸ்ஆர்பி வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்க. யாருக்கு எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி அதிகம், ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மி. சரி, எஸ்ஆர்பினா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போ இந்த எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு எஸ்ஆர்பி வேல்யூ வச்சு யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு சொல்ல முடியுமா? இந்த 2 எலக்ட்ரோட்ஸை கம்பேர் பண்றோம். இந்த 2 எலக்ட்ரோட்ஸினுடைய எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு சொல்ல முடியுமா? யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு சொல்ல முடியுமா? சரி, அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம் சொல்ல வரீங்க, இங்க ரிடக்ஷன் டெண்டன்சி கம்மி. இங்க ரிடக்ஷன் டெண்டன்சி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. சரி, இப்போ எஸ்ஆர்பி வேல்யூ தெரிஞ்சா எஸ்ஓபி வேல்யூ சொல்லலாங்க. எஸ்ஆர்பி வேல்யூ தெரிஞ்சா எஸ்ஓபி வேல்யூ சொல்லலாங்க. இப்போ சொல்லுங்க யாருக்கு எஸ்ஓபி வேல்யூ அதிகம்? அதாவது இங்க நம்ம கம்பேர் பண்றது ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் தான் கம்பேர் பண்றோம். யாருக்கு எஸ்ஓபி அதிகம்?
யாருக்கு எஸ்ஓபி அதிகம்னு பாருங்க. ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஓபி அதிகம், ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் காப்பர் எலக்ட்ரோடுக்கு கம்மி. இந்த ஆக்சிடேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை வச்சு ஆக்சிடேஷன் டெண்டன்சியை சொல்லலாங்க. ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணி ஆக்சிடேஷன் டெண்டன்சியை சொல்லலாங்க. யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம் யோசிச்சு பாருங்க. ஆக்சிடேஷன் டெண்டன்சி யாருக்கு அதிகம்னு பாருங்க. சரி, இப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னு சொல்லலாமா? அப்படின்னா யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னா ஜிங்க்குக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம், காப்பருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி கம்மி. அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஜிங்க்குக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம், காப்பருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கினீங்கன்னா, ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் நீங்க எடுத்துக்கினீங்கன்னா யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னா ஜிங்க்குக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம், காப்பருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம். அப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா த்ரூ பல்ப் கனெக்ட் பண்ணீங்கன்னா எங்க ஆக்சிடேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்றீங்க த்ரூ பல்ப் எரியும். எங்க ஆக்சிடேஷன் நடக்கும், எங்க ரிடக்ஷன் நடக்கும்? எந்த எலக்ட்ரோட்ல? ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குன்னு சொல்றீங்க, காப்பர் எலக்ட்ரோட்ல ரிடக்ஷன் நடக்குன்னு சொல்றீங்க. சரி, அப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு எந்த ப்ராசஸ் போகுதுன்னா இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். இந்த காப்பர் எலக்ட்ரோடு என்ன பண்ணுதுன்னா இங்க ரிடக்ஷன் நடக்குது. காப்பர் எலக்ட்ரோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. அப்போ ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணா ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, காப்பர் எலக்ட்ரோட்ல ரிடக்ஷன் நடக்குது. அப்படின்னா எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும்? எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்? எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்? எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோடுக்கு ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. சரி, அப்போ ஜிங்க் எலக்ட்ரோட்ல இருந்து காப்பர் எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான் கிளவுட் ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு தானங்க அர்த்தம். அப்போ பல்ப் எரியும் தானங்க அர்த்தம். அப்போ இஎம்எஃப் கிரியேட் ஆகுதுன்னு தானங்க அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு தானங்க அர்த்தம். இப்போ சொல்லுங்க, ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் வோல்டா மீட்டர்ல கனெக்ட் பண்ணி செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா, ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் வோல்டா மீட்டர்ல கனெக்ட் பண்ணி செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா, ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய எந்த டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணால் இந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்? ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய எந்த டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணா இந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்? இப்போ வந்து இந்த செல் எடுத்துக்கிறோம். நல்லா யோசிச்சு நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நல்லா யோசிங்க. ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதுங்க. ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அது எலக்ட்ரான் கிளவுட பம்ப் பண்ணணும். அது எலக்ட்ரான் கிளவுட பம்ப் பண்ணணும்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா யோசிச்சு பாருங்க. அப்போ ஜிங்க் ராடுக்கு என்ன சார்ஜ் இருக்கணும், என்ன சைன் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்போ ஜிங்க் ராடு வந்து ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாமா? காப்பர் எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய எந்த டெர்மினல் கனெக்ட் பண்ண யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா இன்னும் முறை பார்க்கலாங்க. வோல்டா மீட்டருக்கு நெகட்டிவ் டெர்மினல் இருந்துச்சுன்னா, வோல்டா மீட்டர்ல நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குதுங்க. வோல்டா மீட்டர் எதை சொல்லுதுன்னா செல் பொட்டன்ஷியலை சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரோட்ஸ்க்கு என்ன சார்ஜ்னு சொல்லுது. எலக்ட்ரோட்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜா இல்ல பாசிட்டிவ் சார்ஜா அன்ட்டு சொல்லுது. எந்த எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சார்ஜும், எந்த எலக்ட்ரோட வோல்டா மீட்டர்னுடைய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வரும். செல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, வோல்டா மீட்டர் ரீடிங்கை காமிச்சிச்சுன்னா. இப்போ வோல்டா மீட்டர் ரீடிங்கை காமிக்குது.
அப்படின்னா செல் ஃபங்க்ஷன் ஆகுது. எந்த எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அந்த மெட்டல் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ். எந்த எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அப்படின்னா அந்த மெட்டல் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு சொல்றது. அப்போ எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுது, எந்த எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அதாவது அந்த எலக்ட்ரோட்ல இருக்கக்கூடிய மெட்டல் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ். எந்த எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அந்த எலக்ட்ரோட்ல இருக்கக்கூடிய மெட்டலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்றது, எப்போ வோல்டாமீட்டர் ரீடிங்க காமிச்சிச்சுன்னா. இப்போ சொல்லுங்க, இப்போ நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த ஜிங்க் எலக்ட்ரோட், இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கும் ஜிங்க் எலக்ட்ரோட்ல என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. காப்பர் எலக்ட்ரோட்ல என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கும் காப்பர் எலக்ட்ரோடுக்கும் இடையில எவ்வளவு செல் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வோல்டாமீட்டர் கிட்ட போகணும். வோல்டாமீட்டர் கிட்ட இந்த எலக்ட்ரோட்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணாதான் வோல்டாமீட்டர் ரீடிங்கை காமிக்கும். அப்போ ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய எந்த டெர்மினல்ல கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா வோல்டாமீட்டர் ரீடிங்கை காமிக்கணும், வோல்டேஜை காமிக்கணும். அப்போ ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய எந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணலாம்? அப்போ ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணலாம். இது ஓகேங்களா? இல்லை மறுபடியும் பார்க்கலாமா? இந்த 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 இது கன்ஃபியூஷனாக இருக்குதா? சரி, அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சைன். காப்பர் எலக்ட்ரோட வோல்டாமீட்டர்னுடைய பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும், ஏன்னா காப்பர் எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் சைன். இது இந்த இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க. இப்ப என்ன பார்க்குறேன்னா ஆனோட் கேத்தோட், ஆனோட் கேத்தோட். ஆனோட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா, ஆனோட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, ஆனோட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, கேத்தோட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. ஆல்பபெட்டிக்கலா ஏ ஃபர்ஸ்ட் வரும், சி நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். இப்போ ஆக்சிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, ரிடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். ஆல்பபெட்டிக்கலா ஓ ஃபர்ஸ்ட் வரும், ஆர் வந்து நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் ஆனோடுக்கு சைன் நெகட்டிவ், கேத்தோடுக்கு சைன் பாசிட்டிவ், சைன் பாசிட்டிவ். இப்போ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என், பாசிட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஆல்பபெட்டிக்கலா என் ஃபர்ஸ்ட், பி செகண்ட். ஆனோட லெஃப்ட் சைட்ல எதுவும், கேத்தோட ரைட் சைட்ல எதுவும். லெஃப்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், ரைட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். எல் ஆல்பபெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வரும், ஆர் ஆல்பபெட்டிக்கலா செகண்ட் வரும். இது போல கவனம் வச்சுக்கோங்க. இது யாருக்குன்னா கேல்வானிக் செல்லுக்கு. கேல்வானிக் செல்லுனா இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது வந்து இதனால நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். கேல்வானிக் செல்லுக்கு இது மாதிரி கவனம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு மாறுங்க, அதனால இதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஆனோடுனா ஆக்சிடேஷன், ஆனோடுக்கு சைன் நெகட்டிவ் சைன் எப்பன்னா கேல்வானிக் செல்லுக்கு. கேல்வானிக் செல்லுனா இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கொடுக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனோடுக்கு சைன் என்னன்னா நெகட்டிவ் சைன், அது லெஃப்ட் சைட்ல எதுவும். கேத்தோட்